بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا. وقال أيضا: وهديناه النجدين. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: الدين النصيحة أو كما قال عليه الصلاة والسلام. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாருடைய குடும்பத்தார்கள், கிளையாளர்கள், தாபிஊன்கள், தபுஉ தாபிஈன்கள், கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய மாளிகையில் ஹாதிராகிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா உலகத்திலே அவன் நாடியதை படைக்கிறான். அவன் எதை விரும்புகிறானோ அதை அவனுடைய இஷ்டப்படி படைத்து வைக்கிறான். அவனுடைய படைப்புகளில் அவனுக்கு விருப்பமானவற்றை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான்: إذا قضى أمرا فإنما يقول له كن فيكون. ஒரு விடயத்தை படைக்க நாடிவிட்டால் குன் என்ற வார்த்தையின் மூலமாக அது ஆகிவிடும். அது எவ்வளவு பிரமாண்டமான படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்கு ஒரு கணமும் தேவைப்படாது. ஏன் இந்த குன் என்ற வார்த்தையை சொல்லுவதென்றால், கண்ணியத்துக்குரிய கனவான்களே, குர்ஆனை படிக்கக்கூடிய மக்கள் அல்லாஹுடைய சக்தியை விளங்க வேண்டும் என்பதற்காகத்தான் குன் என்ற வார்த்தையும் பாவிக்கப்பட்டிருக்கிறது. இல்லை என்றால் அல்லாஹுக்கு குன் என்ற வார்த்தை கூட தேவை கிடையாது. அல்லாஹு தஆலா எதன் பக்கமும் தேவையற்றவன். அவனுடைய கோடிக்கணக்கான படைப்புகளில் அவனுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறான். யஹ்லுகு மா யஷாஉ வ யக்தார். அல்லாஹு தஆலா நாடியதை படைக்கிறான், அவனுக்கு தேவையானதை தேர்ந்தெடுக்கிறான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்தில் கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அதை பராமரித்து அதற்கு ரிஸ்க் கொடுத்து அதனுடைய எல்லா தேவைகளையும் அல்லாஹு தஆலா பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். கோடிக்கணக்கான படைப்புகள், உயிருள்ள படைப்பாக இருந்தாலும் சரி, உயிரற்ற படைப்புகளாக இருந்தாலும் சரி, எங்களுடைய பார்வைக்கு உயிரற்றதாக தென்படலாம், ஆனால் அல்லாஹ்வை துதி செய்து கொண்டிருக்கிறது. இடிமுழக்கம் அல்லாஹ்வை துதி செய்கிறது, மின்னல் அல்லாஹ்வை துதி செய்கிறது, மலைகளிலிருந்து வலியக்கூடிய நீரோடைகள், நீர்வீழ்ச்சிகள் அல்லாஹ்வின் பயத்தால் நடுங்கி அழுது கொண்டிருக்கிறது. பூமி அதிர்வு அல்லாஹ்வின் பயத்தால் பூமி நடுங்கிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் தெளிவாக சொல்லுது, எல்லா படைப்பினங்களும் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறது. யுஸப்பிஹுர் ரஅது பிஹம்திஹி. அல்லாஹு தஆலாவுடைய ஹம்தை கொண்டு இடிமுழக்கம், எங்களுக்கு அது இடிமுழக்கம், அந்த சத்தம் அல்லாஹ்வை துதி செய்யக்கூடிய சத்தம் என்பதாக குர்ஆன் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனை விதமான படைப்புகளாக இருந்தாலும் சரி, கோடிக்கணக்கான படைப்புகள், பலவிதமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது படைப்புகளுக்கு. திமிங்கிலத்துடைய வாழ்க்கையை அல்லாஹு தஆலா எவ்வளவு அதிசயமாக வைத்திருக்கிறார். 3 குட்டிகள் ஒரே நேரத்தில் 3 குட்டிகளை ஈண்டுமா. ஒரு குட்டிக்கு ஒரே நேரத்தில் 3000 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரே நேரத்தில் 3 குட்டிகளுக்கும் 9000 லிட்டர் பால் கொடுக்கும். ஒரு நாளைக்கு 2 தடவை. அல்லாஹு அக்பர்! எவ்வளவு பிரமாண்டமான ஏற்பாடு, ரிஸ்குடைய ஏற்பாடு திமிங்கிலத்துடைய குட்டிகளுக்கு. ஒவ்வொரு படைப்பினங்களுடைய வாழ்க்கையும் ஆச்சரியமானது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எத்தனை படைப்புகள் இருந்தாலும்
அவை அல்லாஹுவை துதி செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுக்கு மாற்றம் செய்வது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருகங்களுடன், பறவைகளுடன், பூச்சி புழுக்களுடன், மரமட்டைகளுடன் நடக்கும் முறையை சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹுவை துதி செய்யக்கூடிய பச்சை மரத்தை கிள்ளி எறிந்து விட வேண்டாம், ஹதீஸ் சொல்லுது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மனிதனை படைத்த நோக்கம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலகுதுல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை. தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்றாங்க, இல்லா லியஅரிஃபூன், இறைவனை விளங்குவதற்காக அன்றி அல்லாஹு தஆலா படைக்கல. ரப்ப விளங்கி அமல் செய்யோம். ஏண்ட ரப்பு யார் என்றதை விளங்கணும். அவனுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பதுதான் அல்லாஹுவை வணங்குதல். அல்லாஹுவை விளங்கி அவனை வழிபடுவதுதான் அல்லாஹுவை வணங்குறதாக கருதப்படும். அல்லாஹுடைய அறிவு கிடையாது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், அவனுடைய சிஃபாத்துகள், அவனுடைய தன்மைகள், அவனுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள், அவனுக்கு இருக்கக்கூடாத தன்மைகள், அவனுடைய 99 சிஃபாத்துகள், இவை ஒன்றையும் ஒருத்தர் அறியாமல் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறார். அல்லாஹ் யார் என்பது தெரியாது. அல்லாஹுவை இணை வைக்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹுவை வணங்குகிறார். ஒரு கல்லை அல்லாஹ் என்பதாக நினைத்து வணங்கினால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு மரத்தை இறைவன் என்பதாக நினைத்து வணங்கினால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இறைவனை அல்லாஹுவை விளங்கி அமல் செய்வதுதான் நன்றியுடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை வாழ்வதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாழ்க்கையிட 2 பகுதி இருக்குது. குர்ஆன் சொல்லுது, மனிதா உன்னுடைய ஆரம்பத்தை நீ யோசிச்சு பாரு. உனக்கு வாழ்க்கையுடைய 2 பக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது. உனக்கு விருப்பமானதை உனக்கு தேர்ந்தெடுக்கலும் இக்தியார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இக்தியார் கொடுக்கப்படலன்னு சொன்னா அந்த மனிதனுக்கு தேர்வு செய்யக்கூடிய தன்மையை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து எடுத்து விட்டால் அவன் பைத்தியமாக இருக்கணும். அவனுக்கு மார்க்கத்துடைய சட்ட திட்டங்கள் கடமையாகாது. இக்தியார் தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்மை, புத்தி சுவாதீனம் ஒரு மனிதனுக்கு இருக்கும். அந்த தன்மையை அல்லாஹு தஆலா யாருக்கெல்லாம் எடுத்து விட்டானோ நபி அவர்கள் சொன்னார்கள், இவர்களுக்கு மார்க்கத்தில் எந்த விதமான கடமைகளும் இவர்களுடைய தலைகளின் மீது சுமத்தாட்டப்பட மாட்டாது. அல்லாஹு தஆலா புத்தி சுவாதீனத்தை தந்திருக்கிறான். எங்களுக்கு தெளிவான அறிவு இருக்குது. எது நல்லது, எது கெட்டது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை ஏற்றுக்கொள்ளணும், எதை தவிர்த்து கொள்ளணும், இந்த புத்தி அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். அதற்காக அல்லாஹுக்கு நாங்க நன்றி செலுத்தணும். தெளிவான புத்தியை தந்திருக்கிறானே. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, 2 பகுதி வாழ்க்கையுடைய. எதுவும் இல்லாததிலிருந்து வந்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதனுக்கு ஒரு காலம் இருந்தது, பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக மனிதன் இருக்கல்ல. பெயர் சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கல்ல. எனக்கு 30 வயது, 34 வருடங்களுக்கு முன்னால் நான் அங்கிருந்தேன், யாருக்கு சொல்ல முடியும்? ஒருத்தருக்கு 40 வயது, 45 வருடங்களுக்கு முன்னால் எங்கிருந்தாரு, யாருக்கும் சொல்லல. அது பேர் சொல்லப்படக்கூடிய ஒரு பொருளாக கூட இருக்கல்ல. அல்லாஹு தஆலா சொல்றான், லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா இன்னா خلقனல் இன்சான மின் நுத்ஃபா. இந்திரிய துளியிலிருந்து மனிதனை நாம் படைத்தோம். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கெல்லாம் அரபிகள், நீங்க ஃபாரசி நாட்டை சேர்ந்தவர், எங்களை விட உங்களுக்கு கண்ணியம் இருக்குது, நீங்க ஆட்சி செய்யக்கூடியவர்கள். சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்னாங்க, உங்களை விட எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கத்ரத்துன் முன்சினா, நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு துளியிலிருந்து நான் உருவாகினேன். என்னுடைய முடிவும் நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு பிணமாக மாறிவிடும். உங்களை விட எனக்கோ, என்னை விட உங்களுக்கோ எந்த பெருமையும் கிடையாது. இல்லா பிதக்வல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கி வழிபட்டாலே அன்றி. அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா خلقனல் இன்சான மின் நுத்ஃபா, உங்களை ஒரு இந்திரிய துளியிலிருந்து நாம் படைத்தோம். வஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா, உங்களுக்கு நாம் கேள்வி புலனையும் பார்வை புலனையும் தந்தோம். எது நல்லத, எதை பார்த்து நல்லது என்று எடுக்கணுமோ அதை நல்லதாக எடுக்கும். எதை கேட்டு எது நல்லது என்று விளங்குதோ அதை நல்லதாக எடுக்கணும். எது தவறு, எது பிழை என்று விளங்குதோ பார்வையின் மூலமாகவும் செவியின் மூலமாகவும் அதிலிருந்து தூரமாகணும். அதற்காகத்தான் அல்லாஹு தஆலா கேள்வி புலனையும் பார்வை புலனையும் தந்திருக்கிறான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், இன்னா ஹதைனாஹு ஸபீல், தெளிவான புத்தியை கொடுத்திருக்கிறோம்.
அதோட சேர்த்து 2 பாதையை காட்டியிருக்கிறோம். ஹதைனாஹு சபீல் இம்மா ஷாக்கிரம் வ இம்மா கஃபூரா. ஒன்று அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கை, இன்னொன்று அல்லாஹுவை மறுத்து இணை வைக்கக்கூடிய வாழ்க்கை. எது விருப்பமோ தேர்ந்தெடுக்கலாம், அல்லாஹுடைய முடிவு அவனுடைய கை. நலவை தேர்ந்தெடுத்து நல்ல வழியில் சென்றால் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து இருக்கக்கூடிய எல்லா விதமான சுவண்டிகளையும் கியாமத்திலே அனுபவிக்க முடியும். அல்லாஹு தாலா பாதுகாக்கணும். அதற்கு மாற்றமான வழியை தேர்ந்தெடுத்தால் அல்லாஹு தாலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய தண்டனைகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன்ல சூரத்துல் பலத்ல அல்லாஹு தாலா சொல்றான், வஹதைனாஹுன் நஜ்தைன். 2 பாதையை காட்டியிருக்கிறோம். 2 வழி இருக்குது. உங்களுக்கு நல்ல வழியும் காட்டப்பட்டிருக்குது, வழிகேடும் காட்டப்பட்டு தந்திருக்குது. நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான் உங்களுடைய முடிவு. அதற்கு முன்னால் உள்ள ஆயத்தில் அல்லாஹு தாலா சொல்றான், உங்களுக்கு கண்ணை தந்தோம், 2 உதடுகளை தந்திருக்கிறோம், பேசக்கூடிய நாவை தந்திருக்கிறோம். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அல்லாஹு தாலா சொல்றான், வஹதைனாஹுன் நஜ்தைன். 2 பாதை இருக்குது. உங்களுக்கு தரப்பட்ட புலன்களால நீங்க விளங்கி உங்களுக்கு விருப்பமானதை நீங்க தேர்ந்தெடுங்க. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, சுக்ருடைய வாழ்க்கைண்டா என்ன? நாங்க நினைக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அல்லாஹுக்கு நன்றி செலுத்திட்டா இது நன்றி செலுத்தி முடிஞ்சாச்சு. அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி முடியாத ஒரு நாள். மனிதன் அல்லாஹுவை விளங்க ஆரம்பித்ததிலிருந்து மௌத்து வரைக்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். நன்றி செலுத்துறதுல பலவிதம் இருக்குது. மனிதனுக்கு நன்றி செலுத்துறது, மனிதன் இறைவனுக்கு நன்றி செலுத்துறது. அல்லாஹு தாலா மனிதர்களை கண்ணியப்படுத்தி பேசி இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அதெல்லாம் நான் பேசல. மனிதன் இறைவனை எவ்வாறு சுக்குர் செய்ய வேண்டும், இதுதான் இன்றைய குத்பாவுடைய தலைப்பு. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, நன்றி செலுத்துறது 3 முறையில நன்றி செலுத்தணும். 3 விதமாக நன்றி செலுத்தணும். முதலாவது உள்ளத்தால நன்றி செலுத்தணும். உள்ளத்தால எப்படி நன்றி செலுத்துறது? அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய எல்லா விதமான நியாமத்துகளையும் பாவித்துக் கொண்டிருக்கிறோம். உடலுடைய நியாமத்தாக இருக்கலாம், உறுப்புகளுடைய நியாமத்தாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், தொழில் துறவுகள், காசு பணமாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. துனியால இந்த நியாமத்துகள் எல்லாம் அல்லாஹு தாலா எனக்கு தந்தான், அவனை தவிர வேறு யாராலும் இந்த நியாமத்தை நான் அடையல என்ற நீயத்தை உள்ளத்துல கொண்டு வரும். இந்த இத்திகாத், இந்த நம்பிக்கையை உள்ளத்துல கொண்டு வரதுதான் உள்ளத்தால அல்லாஹ்வை நன்றி செலுத்துறது. இரண்டாவது நாவால நன்றி செலுத்துறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வாயால் நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கை எப்படி வாழணும் என்பதை கற்று தந்திருக்கிறார். காலையில எழும்பினதிலிருந்து இரவுல தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையை கொண்டு சொல்லி தந்திருக்கிறார். காலையில தூக்கத்திலிருந்து எழுமினா அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா, எங்களை மௌத்தாக்கினத்துக்கு பின்னால உயிர்ப்பிச்சானே. தூக்கம் என்று சொல்றது ஒரு சிறு மௌத். எத்தனையோ பேர் தூங்கினாங்க, எலும்ப கிடைக்கல. எத்தனையோ பேர் இரவுல தூங்கினாங்க, காலையில எலும்ப கிடைக்கல. துருக்கில பூமி அதிர்ச்சி வந்துச்சு. கிட்டத்தட்ட 45 செகண்ட் பூமி அதிர்ச்சி. 50,000 பேர் இரவுல தூங்கினவங்களுக்கு எலும்ப கிடைக்கல. இந்த வருடத்துடைய ஆரம்பம், எல்லாரும் நியூ இயர் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜப்பான்ல பூமி அதிர்ச்சி வந்துச்சு. ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அப்படியே பூமிக்குள்ள போனா, கொண்டாடி கொண்டிருந்தவர்கள் பூமிக்குள்ள போனா, எத்தனையோ இரவுல தூங்கி கொண்டிருந்தவர்கள் எல்லாம் பூமிக்குள்ளால போனா. கிட்டத்தட்ட 75,000 ஜனாசாக்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களை எழுப்பாற்றானே. தூங்கி இருக்கக்கூடிய நேரத்துல காதுளுக்கு எந்த பூச்சி புழுவும் போகாம பாதுகாத்தானே. மூக்குக்குள்ளால பூச்சி புழுக்கள் போகாம பாதுகாத்தானே. இந்த ரப்புக்கு நாங்க நன்றி செலுத்தணும். அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும். மௌத்தாக்கினத்துக்கு பின்னாலே எங்களை எழுப்பாட்டினாயே. வ இலைஹின் நுஷூர், அவன் பக்கமே மீள இருக்கிறோம். தக்பீர் கட்டியாச்சு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இறைவா, அனைத்து புகழும் உனக்கே சொந்தமானது. சாப்பிடுறோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வ ஸகானா வ ஜஅலனா மினல் முஸ்லிமீன். யா அல்லாஹ் உனக்கே புகழ் அனைத்தும். எங்களுக்கு சாப்பாடு தந்தாய், குடிபானம் தந்தாய், எங்களை முஸ்லிம்கள் ஆக்கி வச்சிருக்கிறாய். உனக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ்.
தண்ணி குடிச்சா அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஸகானி ஹாதா வரஸகனி மின் கைரி ஹௌலி மின்னி வலா குவா. யா அல்லாஹ், தாகத்துக்கு தண்ணி தந்தாயே, எந்த முயற்சியும் இல்லாம நீ என் கையில தண்ணியை தந்தாய், அந்த தாகத்தை தீர்த்து வைத்தாய், உனக்கே புகழ் அனைத்தும். தும்மல் போகுது, ஒரு செகண்ட் இருதயம் நின்றுட்டு திரும்ப வேலை செய்ய ஆரம்பிக்குது. நின்ற இதயம் எத்தனையோ பேருக்கு நின்று போச்சு. தும்மலின் மூலமாக எத்தனையோ பேர் மரணிச்சிட்டாங்க. ஒரு தும்மல் மூச்சு வரல்ல, திரும்ப கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா தும்மலுக்கு பின்னால பொறுமதியான வாழ்க்கையை பறிச்செடுக்காம எங்களுக்கு வாழ வச்சிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், இந்த தும்மலின் மூலமாக என் உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்து என்னுடைய வாழ்வை மீட்டு தந்திருக்கிறாயே, உனக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தொழுததுக்கு பின்னால சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், ذهب اهل الدثور بالاجور. பணக்காரர்கள் அதிகமான நன்மைகளை சம்பாதிச்சு கொண்டாங்க யா ரசூலல்லாஹ். பணம் வசதி படைத்தவர்கள் அதிகமாக சதகாக்கள் தான தர்மங்களை கொடுத்து நிறைய நன்மைகளை அனுபவிச்சு கொள்றாங்க. எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் இல்லை, நாங்களோ ஏழைகளாக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். நபி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, இரகசியமாக சொல்லி கொடுத்தாங்க. அந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், பணக்காரர்களுக்கு தெரியாம ஏழையான நாங்க மட்டும் செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு அமல சொல்லி தாங்க, படிச்சு தாங்க யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 33 சொல்லுங்க, அல்லாஹ்வை துதி செய்யுங்க, அல்லாஹ்வை புகழுங்க, அல்லாஹ்வை தக்பீர் சொல்லி அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்க என்பதாக சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய புகழ சொல்லுங்க. இன்றைக்கு சலாம் கொடுத்தோன்னே நேரம் இல்லை. இந்த பணக்கார சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, இந்த ஏழை சஹாபாக்கள் ஏதோ ஒரு அமல மறைவாக செய்யறாங்கன்றதை விளங்கி கொண்டு அந்த அமல செய்ய ஆரம்பிச்சாங்க. எல்லாத்துக்கும் எல்லா விதத்திலையும் சுக்குர் செய்யவும் முடியாது. எங்களுடைய தகுதி, எங்களுடைய அமைப்புக்கு ஏற்றவாறு எங்களால் முடியுமான அளவு அல்லாஹுவை சுக்குர் செய்யணும். அல்லாஹுக்கு நன்றியுள்ளவர்களாக வாழணும். அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறது தான் அல்லாஹுக்கு செய்யக்கூடிய நன்றி. கண்ணியத்துக்குரிய கனவான்களை, இப்ப சஹாபாக்கள் விளங்கி கொண்டாங்க. பணக்கார சஹாபாக்கள் ஏழை சஹாபாக்கள் தொழுது முடிஞ்சதுக்கு பின்னால ஒரு அமல செஞ்சு வாரான். சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 33 செஞ்சு வாரான். இதை விளங்கி கொண்ட பணக்கார சஹாபாக்கள் இவங்களும் இந்த அமல செய்ய ஆரம்பிச்சாங்க. ஏழை சஹாபாக்கள் நபி அவங்கள்ட்ட ஓடி வந்தாங்க, சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எங்களுக்கு சொல்லி தந்த அமல அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்களே யா ரசூலல்லாஹ், நாங்க என்ன செய்யறது? அல்லாஹு தஆலா நபி அவங்க சொன்னாங்க, இது அல்லாஹு தஆலா ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கக்கூடிய ஃபضل, நிஅமத், கிஃப்டாக இருக்குது. எங்களால எவ்வளவுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தலுமோ அந்த அளவுக்கு நன்றி செலுத்துறது அல்லாஹு தஆலா எங்கள் மீது தந்த, எங்களுக்கு தந்த ஒரு பொறுமதியான பொக்கிஷமாக இருக்குது. அது ஒரு கிஃப்ட். சலாம் கொடுத்தோன்னு எல்லாம் ஓடியாச்சு. தஸ்பீஹ் செய்யறதுக்கு ஆக்கள் இல்ல. கொஞ்ச நேரம், எவ்வளவு நேரம் துனியாவுக்காக ஒதுக்குறோம். இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்வுடைய சிறப்பு தெரியாது. கியாமத்துடைய நாளையில சுவனவாசிகள் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நறுமணம் வீசும். சுவனவாசிகள் கேட்பாங்க மலாயிகாமார்கள்ட்ட, மலாயிகாமார்களே, நாங்க இதுவரைக்கும் நுகராத ஒரு நறுமணம் எங்களுக்கு வீசிக்கொண்டிருக்கிறது, என்ன வாசம் இது, எங்கிருந்து வருது? சூனத்துடைய படித்தரங்கள் இருக்குது. அந்த மலாயிகாமார்கள் சொல்லுவாங்க, உங்களை விட ஒரே ஒரு சுப்ஹானல்லாஹ் அதிகமாக சொன்னவருடைய சொர்க்கத்துல அவர் தூங்கி கொண்டிருக்கிறாரு. அவர் ஒரு பக்கத்திலிருந்து மற்ற பக்கத்துக்கு திரும்பக்கூடிய நிலைமையில அவருடைய முதுகிலிருந்து வரக்கூடிய வியர்வையுடைய வீச்சம் தான் இந்த வாசம் என்பதாக சொல்லுவார். சுப்ஹானல்லாஹ்வுடைய பொறுமதி. சொர்க்கத்தில் ஒரு மரம் நாட்டப்படுது. வேகமாக ஓடக்கூடிய குதிரை 500 வருடங்கள் சுத்தினாலும் அதனுடைய நிழலை தாண்ட முடியாது. அல்லாஹு அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒவ்வொரு வார்த்தையும் பொறுமதியானது. எங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. துனியாவுடைய வேலை பழுக்கள் எங்களுக்கு அதிகமாகிருச்சு. எங்களுக்கு இந்த தஸ்பீஹாத்துகளை விட எங்களுடைய வேலைகள் தான் பெருசாக கணக்கெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கனவான்களை, அன்புக்குரிய சகோதரர்களை, கொஞ்ச நேரம் ஒதுக்கும். ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் எழுப்பி போறாரு, அவரை பார்த்து இன்னொருத்தர் எழுப்பி போறார். சலாம் கொடுத்த அரவாசி தான் மஸ்ஜிதில் இருக்குது. கண்ணியத்துக்குரிய கனவான்களை, அன்புக்குரிய சகோதரர்களை, என்ன சொல்ல வாரேன்டா, கொஞ்ச நேரம் அல்லாஹுக்காக ஒதுக்குவோம். நன்றி செலுத்துவதற்காக ஆயிரக்கணக்கான நிஅமத்துகளை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நிஅமத்துகளை அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பிரயோசனங்கள்,
முழு வாழ்க்கையும் பிரயோசனமாக கழியுது. அல்லாஹு தாலா தந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன நியமத்துகளுடைய பொறுமதி, அதை நாங்கள் பாவிக்கிறதின் மூலமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இன்றைக்கு கை கால்கள் இல்ல, ஊனமாக இருக்கிறான். இவர்களை பார்த்தா நபி அவங்க ஓத சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஆஃபானி மிம்ம அப்தலாக பிஹி வஃதலனி அலா கஸீரின் மிம்மன் خلق தஃலீலா. யா அல்லாஹ், அவருக்கு கொடுத்த அந்த சோதனை எனக்கு தராம என்ன நல்லா வச்சிருக்கிறாயே, உனக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். ஓதுங்க, அவருடைய காதுக்கு கேட்காம மனசால ஓதுங்க. அந்த நியமத்தில் சம்பாதிக்க இயலாது. கால்கள் இல்ல, கைகள் இல்ல, கண் குருடாக இருக்குது, காது செவுடாக இருக்குது, வாய் பேசலாம இருக்குது. பார்க்கிறோமா இல்லையா? அது அல்லாஹு தாலா அவர்களுக்கு அதற்குரிய கூலியை கொடுப்பான். இல்லாதவர்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அந்த உறுப்புகளின் மூலமாக நடக்கக்கூடிய பாவங்களில் இருந்து அல்லாஹு தாலா உங்களை பாதுகாத்து இருக்கிறான். இருப்பவர்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இது வாயால ஷுக்கூர் செய்யறது, துஆக்களின் மூலமாக, அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதின் மூலமாக, சுப்ஹானல்லாஹ் சொல்றதின் மூலமாக, அல்லாஹு அக்பர் சொல்றதின் மூலமாக, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று சொல்றதின் மூலமாக அல்லாஹுக்கு வாயால நன்றி செலுத்துறது. இப்னு கய்யிம் ஜௌசியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, மூன்றாவது கட்டம் உடலாலும் பொருளாலும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம் 5 நேரம் தொழுதுட்டா எங்க உடலால நன்றி செலுத்திட்டோம், ஜகாத் கொடுத்துட்டோம்னு சொன்னா, நோன்பு பிடிச்சிட்டோம்னு சொன்னா எங்கட சொத்து செல்வங்களால் அல்லாஹுக்கு நன்றி செலுத்திருக்கிறோம். இது கடமைகள். இதை செய்யாவிட்டால் தண்டனை இருக்குது. அவன் விரும்பியோ விரும்பாமலோ மார்க்கத்தில் ஃபர்லாக்கப்பட்ட கடமைகளை கட்டாயம் செய்தாக வேண்டும். அதிலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. ஜகாத் கடமையாகினா கொடுத்தே ஆகணும், இல்லாட்டி இஸ்லாத்திலிருந்து வெளியே போயிடுவார். நோன்பு கடமையாகினா நோன்பை பிடிச்சே ஆகணும். தங்கடம் இல்லாத நிலைமையில நோன்பை விடுவது ஹராம், கூடாது. வேண்டுமென்றே மறுத்தா மார்க்கத்திலிருந்து வெளியே போயிடுவார். கலிமாவை மறுக்கேலாது, தொழுகையை மறுக்கேலாது, ஹஜ்ஜ மறுக்கேலாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உடல் உறுப்புகளாலும் செல்வங்களாலும் எப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது? இந்த வாழ்க்கையிட முதலாவது கட்டத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்ட ஒரு கூட்டம் இருக்குது. அல்லாஹு தாலா குர்ஆன்ல கியாமம் வரைக்கும் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறான். வழிகேட்ட தேர்ந்தெடுத்தவர்கள் ஃபிரௌனாக இருக்கலாம், நும்ரூதாக இருக்கலாம், காரூனாக இருக்கலாம், ஹாமானாக இருக்கலாம். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, மகன் உத்பா, ஷைபா, வலீத், இதை போன்ற கொடிய காஃபிர்கள் வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். குர்ஆனும் ஹதீஸும் கியாமம் வரைக்கும் அவர்களை பழித்துக் கொண்டிருக்கிறது. நன்றி செலுத்துறதுக்கு மறுத்தார்கள், மறந்தார்கள். இன்னொரு கூட்டம் அல்லாஹு தாலாவை நன்றி செலுத்தினார்கள். அந்த கூட்டத்தையும் குர்ஆனும் ஹதீஸும் தெளிவுபடுத்தி அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நபிமார்கள், சஹாபாக்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா, மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களை, நல்ல வழியை தேர்ந்தெடுத்தார்கள், ஷுக்ருடைய வழியை தேர்ந்தெடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்க கொஞ்சம் யோசிப்போம், எங்கட உடல் உறுப்புகளால நாங்க எப்படி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறோம்? என்ற வாழ்க்கையுடைய செயற்பாடுகள் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்குதா? தொழுறது, நோம்பு பிடிக்கிறது, ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ்ஜி செய்யறது, இதெல்லாம் ஃபர்லான கடமைகள். என்னுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு திரும்புதலும், ஒவ்வொரு அசைவும் அல்லாஹுக்கு விருப்பமானதாக இருக்குதா? என்ற உடல் அல்லாஹ்க்கு விருப்பமானதா? என்னுடைய பேச்சு அல்லாஹ்க்கு விருப்பமானதா? என்னுடைய செயற்பாடுகள், நான் முடிவெட்டிருக்கக்கூடிய முறை அல்லாஹ்க்கு விருப்பமானதாக இருக்குமா? சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களை, நபி அவங்க சொன்னாங்க, தலையில முடிவெட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு பகுதியை வலிச்சு ஒரு பகுதியை விடுறது கூடாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எப்படி முடிவெட்டிருக்கிறோம்? எங்கட முடிகள் எப்படி வெட்டப்பட்டிருக்குது? எங்கட ஆடைகள் எப்படி இருக்குது? நபி அவங்க சொன்னாங்க, பெண்களுக்கு ஒப்பாக கூடிய ஆண்கள் அல்லாஹு தாலா லஅனத் செய்கிறான், அல்லாஹு தாலா சபிக்கிறான் என்பதாக சொன்னார். மார்க்கம் ஹராமாக்கி வச்சிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் மாலையோட திரிகிறோம், மாலை போட்டிருக்கிறோம். கூடுமா கூடாது? அல்லாஹ்க்கு விருப்பமா? நபி அவங்களுக்கு விருப்பமா? கையில கை செயின் போட்டிருக்கிறார், பெண்களுக்கு ஒப்பாகி கொண்டிருக்கிறார். பொம்புல பிள்ளைகளுக்கு போய் கட் வெட்டப்பட்டிருக்கிறது, ஆம்புல பிள்ளைகளுக்கு மாறி கட் வெட்டப்பட்டிருக்கிறது. ஆம்புல பிள்ளைகளோட முடிய போல பொம்புல பிள்ளைகளுக்கு முடி வெட்டி வச்சிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, இது சுக்ருடைய வாழ்க்கை கிடையாது.
அல்லாஹ்க்கு விருப்பமான வாழ்க்கை இல்ல, அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினாங்க சஹாபாக்கள். அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்தான். யாரெல்லாம் அல்லாஹுவை விரும்பினாங்களோ, தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அல்லாஹுக்காக அர்ப்பணிச்சாங்களோ, இவர்களுக்கு அல்லாஹு தாலா சோதனையை கொடுத்தாலும் கியாமத்தில் அவர்களுக்குரிய சுவண்டிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. துனியால அல்லாஹு தாலா அவர்கள் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். அல்லாஹு தாலா ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹுவோட இரக்கம் வச்சான். தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹுக்காக சம்பூர்ணமாக திருப்பி கொண்டான். அல்லாஹு தாலா தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்தான். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கை. அவங்க தொழுவதின் மூலமாக, ஜகாத் கொடுப்பதின் மூலமாக அல்ல, தன்னுடைய வாழ்க்கையுடைய முழு விடயத்தையும் அல்லாஹுக்காக தியாகம் செய்தார். அல்லாஹு தாலா நண்பனாக தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் மலாயிகாமார்கள் கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்ராஹீமை நீ ஏன் கலீலாக தேர்ந்தெடுத்தாய்? அவரை நாங்க சோதிச்சு பார்க்கணும், அவருக்கு ஒரு சோதனையை வச்சு பார்க்கணும். அல்லாஹு தாலா சொன்னா, நீங்க சோதிச்சு பாருங்க. மலாயிகாமார்கள் வாராங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான ஆடுகள் இருக்குது. எந்த நபிமார்களும் ஆடு மேய்க்காமல் இருந்தது கிடையாது. உலகத்துக்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் ஆடு மேய்ச்சாங்க. நபி அவங்க ஹதீஸ் சொல்லி இருக்கிறாங்க, நபி அவர்களும் ஆடு மேய்த்து இருக்கிறார். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உதாரணம் காட்டினாங்க. மார்க்கத்துல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறது, உருவாக்குறது எதை போல தெரியுமா? ஓடையில வரக்கூடிய ஒரு வித்தை போல. அந்த ஓடையில அந்த தண்ணில அந்த வித்து ஊறி அப்படியே அடிபட்டி கொண்டு வந்து அதனுடைய கரையில நிக்குது. காலப்போக்குல அந்த வித்து வெடிச்சு அப்படியே மரமாக மாறுது. அதுல இருந்து கனிகள் வருது. அத பறவைகளும் மிருகங்களும் மக்களும் சாப்பிடுறாங்க. இந்த மரத்தை போலதான் நல்ல விடயங்களை விதைக்கிறது, சொல்லி கொடுக்கிறது. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், விவசாயத்தை பத்தி உங்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவு இருக்குதா? விவசாயத்தை பத்தி நீங்க சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், அந்த ஓடையில ஒரு வித்து அடிச்சு கொண்டு வருது, அந்த வித்து தண்ணில ஊறி இருக்குது, ஈரமான மண்ல அது வந்து படியுது, காலப்போக்குல வேறு போகுது, அது வெடிக்குது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவசாயம் சம்பந்தமான விஷயங்களை சொன்னாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், விவசாயத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா யா ரசூலல்லாஹ்? நபி அவங்க சொன்னாங்க, நானும் ஆடு மேய்த்தவன், நானும் ஒரு விவசாயியாக இருந்தவன் என்பதாக சொன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட மலக்குமார்கள் வந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. சுப்ஹானல் மலிகுல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். இந்த திக்ர ஓதினா மலக்குமார்களுடைய நாவால எந்த கீபத்தும் பேசப்பட்டது கிடையாது, எந்த பொய்யும் பேச மாட்டாங்க மலாயிகாமார்கள். அவர்களுடைய நாவு அல்லாஹ்வை துதி செய்து கொண்டே இருக்கும். இந்த நாவுகளின் மூலமாக இந்த இனிமையான திக்ரை கேட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஓடி வந்தாங்க. சொன்னாங்க, என்ன சொன்னீங்க, திரும்ப சொல்லுங்களே. சொன்னாங்க, எங்களால திரும்ப சொல்லலாது. அப்படி நாங்க சொல்லணும்டா என்ன தருவீங்க எங்களுக்கு? என்னுடைய ஆட்டு மந்தையில அரவாசியை நான் தாரேன் உங்களுக்கு. திரும்பவும் சொன்னாங்க, சுப்ஹானல் மலிகுல் குத்தூஸ் சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகதி வர்ரூஹ். ஆசை மேலிட்டால அந்த திக்ருடைய இன்பத்தின் மூலமாக அவ்வளோ அல்லாஹுவை விரும்பினதின் காரணமாக சொன்னாங்க, மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களே, ஒரே ஒரு தடவை சொல்லுங்களே. இப்ப சொன்னாங்க, நாங்க இன்னொருக்கா சொன்னா நீங்க என்ன தருவீங்க? என்னுடைய ஆட்டு மந்தையிட மீதியையும் தாரன், எடுத்துக்கோங்க. திரும்பவும் சொல்லப்படுது திக்ரு. திரும்ப சொன்னாங்க, இன்னும் ஒரே ஒரு தடவை சொல்லுங்களே. அந்த திக்ருடைய இனிமை, அல்லாஹுவை விரும்பின தன்மை, அந்த திக்ரை கேட்கணும், அதை மொழியணும் என்ற ஆசை ஆர்வத்தோட சொன்னாங்க. இன்னொருக்கா சொல்லித்தாங்களே. அந்த மலாயிகாமார்கள் சொன்னாங்க, உங்கள்கிட்ட தானே ஒன்றும் இல்லையே, எதை தர போறீங்க? சொன்னாங்க, இந்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையன் தேவை அல்லவா, நான் இடையனாக வருகிறேன் என்பதாக சொன்னாங்க. மலாயிகாமார்கள் அல்லாட்ட போய் சொன்னாங்க, தகுதியான ஒருவரை இறைவா நீ தேர்ந்தெடுத்து இருக்கிறாய் உன்னுடைய கலீலாக. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கை சில சந்தர்ப்பங்களை தரும் எங்களுக்கு. அந்த சந்தர்ப்பங்கள்ல திரும்பல்ல, வாழ்க்கையை சரியான ரோட்ல போடலண்டா அல்லாஹு தாலா திருப்ப சந்தர்ப்பங்களை தரமாட்டான். இந்த வாழ்க்கையே ஒரு சந்தர்ப்பம். நபி அவங்க சொன்னாங்க, உங்களோட வயோதிபம் வாரத்துக்கு முன்னால வாலிபத்தை நீங்க சரியாக பயன்படுத்துங்க, நோய் வாரத்துக்கு முன்னால ஆரோக்கியத்தை பயன்படுத்துங்க. இப்படி சந்தர்ப்பத்தை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம், நல்ல நேரங்கள் வருது. அல்லாஹு தாலா துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை தந்தான்.
இந்த கண்ணியப்படுத்தப்பட்ட மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் முடிய கண்ணியப்படுத்தப்பட்ட அடுத்த ஒரு மாதம் முஹர்ரம் மாதத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எல்லாம் பொறுமதியான காலம். வாழ்க்கையை மாத்துவோம். எங்கட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாவங்கள்ல இருந்து தூரமாகுவோம். அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக மாறுவோம். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுமுல்லாஹ் மிகப்பெரிய ஒரு அரசராக இருந்தவர். ஒரு நாள் மொட்டை மாடியில சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது, ஓடக்கூடிய சத்தம். இரவு நேரம் தூங்கி கொண்டிருக்கிறாங்க, சத்தம் தாங்க முடியல. மேல வந்து கேட்டாங்க, யாரப்பா அது கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது, தூக்கத்தை கலக்கிறது யாரு? ஒரு அடிமை சொன்னாரு, நான் தான். என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாய்? என்னுடைய காணாமல் போன ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கிறேன். மொட்டை மாடியில ஒட்டகத்தை தேடிக்கொண்டிருக்கிறாயா? அது எப்படி மொட்டை மாடியில ஒட்டகம் கிடைக்கும்? இப்ப அந்த அடிமை சொல்றாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, அரசர் அவர்களே, நான் மொட்டை மாடியில் ஒட்டகத்தை தேடினால் கிடைக்காதது என்பதை போன்று பஞ்சு மெத்தையில் இருந்து கொண்டு இறைவனை அடைய முடியாது. உங்களுடைய இரவுடைய தூக்கம், இந்த தூக்கத்தின் மூலமாக, நிம்மதியான தூக்கத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியாது என்பதாக சொல்றார். கொஞ்சம் காலம் போகுது, அதே அடிமை வாராரு. அந்த அடிமைக்கு ஒரு ஆசை, என்னுடைய தலைவர் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பணும் என்ற ஆசையோட வந்தார். கதவை தட்டினார். அரண்மனை கதவு தட்டப்படுது. கதவு திறக்கப்பட்ட அரசர்கிட்ட கூட்டிட்டு போறாங்க. சொன்னாங்க, இந்த வாடகை வீட்டை எனக்கு விப்பீங்களா என்பதாக கேட்டார். அரசர் கோவப்பட்டார், இது என்னுடைய பங்களா, என்னுடைய அரண்மனை, இது வாடகை வீடு அல்ல. சொன்னாரு, நீங்க வாரத்துக்கு முன்னால உங்களோட வாப்பா உட்கார்ந்து இருந்த சிம்மாசனம் அது, உங்களுடைய தந்தை பாவித்த அரண்மனை, நீங்கள் மரணித்ததுக்கு பின்னால் உங்களுடைய பிள்ளைகளோ யாராவது எடுத்துக் கொள்வார்கள், இது வாடகை வீடு அல்லாமல் வேற என்ன என்பதாக கேட்டார். இதுக்கு பின்னால கொஞ்சம் காலம் போகுது. இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய அந்த படுக்கையிலே பூக்கள் தூவப்படாமல் தூங்க மாட்டார்கள். அந்த பூக்களை தூவி கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதே அடிமை ஒரு நாள் உறங்கி விடுகிறான் அதே பஞ்சனை. இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுமுல்லாஹ் வாராங்க. கையில ஒரு சாட்டை எடுத்து ஒரு அடி அடிச்சாங்க. வலி தாங்க முடியல, அழுதாரு. திரும்பவும் அடிச்சாங்க, சிரிச்சாரு. திரும்பவும் அடிச்சாங்க, சிரிச்சாரு. கேட்டாங்க இப்ராஹிம் பின் அதுஹம் ரஹிமஹுமுல்லாஹ், நான் உன்னை அடித்துக் கொண்டிருக்கிறேன், நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய். ஒரே ஒரு நாள் கொஞ்ச நேரம் உங்களுடைய பஞ்சனையில் நான் தலை சாய்த்ததற்காக எனக்கு நீங்கள் இந்த தண்டனையை தந்திருக்கிறீர்கள். காலமெல்லாம் இதே பஞ்சனையில் படுத்த உங்களை அல்லாஹு தஆலா எவ்வாறு தண்டிப்பான் என்பது தெரியாது என்பதாக சொன்னார். அதோட ஆட்சியை விட்டுட்டு தனிமையில பேய்த்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய ஆரம்பிச்சாங்க, தியானம் செய்ய ஆரம்பிச்சாங்க. காலப்போக்குல மிகப்பெரிய மார்க்க அறிஞராக மாறினார், மிகப்பெரிய வலியுல்லாவாக மாறினார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, உள்ளத்தாலும் உடலாலும் அல்லாஹ்வை ஷுக்ர் செய்யணும். கையில் இருக்கக்கூடிய சொத்து செல்வங்களால் அல்லாஹ்வை ஷுக்ர் செய்யணும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய நேரத்தில் இன்றைய கால நாணயத்துடைய பொறுமதிப்படி கிட்டத்தட்ட $80 கோடி பொறுமதியான சொத்துக்கு அவர்கள் சொந்தக்காரி. திருமணம் முடித்த முதலிரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழுகுறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாங்க, என்ன விடயம் என் அருமை கணவரை அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீயோ பணக்காரியாக இருக்கிறாய், நான் நடுத்தர வாழ்க்கையை வாழக்கூடியவன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, உங்களை நான் திருமணம் முடித்ததற்கு பின்னால் நானும் என்னுடைய சொத்துக்களும் உங்களுக்கு சொந்தமானது. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொத்து தான் காரணம் இன்றைக்கு இலங்கையில நானும் நீங்களும் முஸ்லிமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய 120 கோடி முஸ்லிம்களாக வாழுவதற்கு காரணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சொத்து செல்வங்கள் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்துல சொல்லி காட்டினாங்க, பத்ருடைய வெற்றி முடிஞ்சு வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவர்களுடைய சொத்து செல்வத்தின் மூலமாக தானே இஸ்லாம் வளர்க்கப்பட்டது என்பதாக கவலைப்பட்டாங்க. மக்காவுடைய வெற்றியின் போது கவலைப்பட்டாங்க. இந்த நேரத்துல ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்க இந்த வெற்றியை கண்டா சந்தோஷப்பட்டிருப்பாங்களே என்பதாக கவலைப்பட்டாங்க. எப்பையும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை ஞாபகம் செஞ்சு கொண்டே இருப்பாங்க. ஏன்? தன்னுடைய முழு சொத்தையும் அல்லாஹுக்காக. இதுதான் நன்றி. தன்னுடைய வாழ்க்கையுடைய எல்லா கட்டத்திலையும் அல்லாஹுக்காக என்னுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் கோவப்பட்டு கேட்டாங்க, நீங்க வாயை திறந்தாலே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பத்தி தானே பேசுறீங்க யா ரசூலல்லாஹ்?
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்க சொன்னாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, உலகத்துல எனக்கு உதவி செஞ்ச எல்லா மக்களுக்கும் நான் கைமாறு செஞ்சிட்டேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மாத்திரம் என்னால கைமாறு செய்ய முடியல ஹதீஜா ஆயிஷா என்பதாக கவலைப்பட்டார். மரண தருவாயில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான காய்ச்சலால பீடிக்கப்பட்டிருக்கிறாங்க. உடம்பு நடுங்கி கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சின்ன வயசு 6 அல்லது 8 வயது. தாயுடைய கஷ்டம் தாளாம நபி அவங்கள்ட்ட பேசி சொன்னாங்க, வாப்பா உம்மா நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலப்பாகையை கழட்டி கொடுத்தாங்க, உம்மாவை போத்திடுங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து அந்த சால்வையால போத்து விட்டாங்க. கொஞ்ச நேரம் கழியுது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, என்ன கொஞ்சம் பிடிச்சி எழுப்பாட்டிடுங்க மகள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு விளப்பம் உள்ள வயசு. சொன்னாங்க, உம்மா என்ன செய்யணும் சொல்லுங்க, நான் செஞ்சுதான். இல்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய வாப்பா வீட்டிலிருந்து 40 அடி தூரத்துல வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நபி அவர்களுடைய வாசம் எனக்கு வீசும். நபி அவர்கள் வார அறிகுறி எனக்கு தெரிஞ்சிட்டா ஒரு நாளும் நான் உங்களுடைய தந்தையை வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய நிலைமையில் வரவேற்றது கிடையாது. அல்லாஹுடைய கட்டளை, கணவனுக்கு அடிபணியக்கூடிய தன்மை. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சார். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, மரண வேளையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஹதீஜா அல்லாஹு தஆலா உங்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பி இருக்கிறான். சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய சலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய சலாத்தையும் எத்தி வையுங்கள். நபி அவர்களும் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்கிறார்கள். இது மூணும் சொர்க்கத்துல கிடைக்கக்கூடிய பாக்கியம். சொர்க்கத்துக்கு போகக்கூடிய நேரத்துல சொல்லுவாங்க, இல்லா கீலன் சலாமன் சலாமா. நபிமார்கள், சஹாபாக்கள், மக்கள் எல்லாரும் சலாம் சொல்லிக் கொள்வாங்க. மலக்குமார்கள் சலாம் சொல்லுவாங்க, சலாமுன் அலைக்கும் திபுத்தும் ஃபதுகுலுஹா காலிதீன். நீங்க மனமானவர்களாக உள்ளுக்கு வாங்க என்பதாக சலாம் சொல்லி உள்ளுக்கு வரவேற்பாங்க. கடைசியாக அல்லாஹு தஆலா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமான ரப்புடைய வார்த்தை சலாம் என்பதாக அல்லாஹு தஆலா சலாம் சொல்லுவாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி அனுப்பினான். தன்னுடைய முழு வாழ்க்கையும் ஷுக்ருடைய வாழ்க்கையாக, நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டான். அல்லாஹு தஆலா மனிதனுடைய பண்பு ஒரு சூறால சொல்றான், வல் ஆதியாத்தி லபஹா, வேகமாக ஓடக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. அது ஓடக்கூடிய சந்தர்ப்பத்துல அதனுடைய கால் குழம்பிலிருந்து வரக்கூடிய தீப்பொறியின் மீது சத்தியமாக. காலை நேரத்திலே தன்னுடைய எஜமானன் அழைத்தவுடன் உடனடியாக தயாராகி கிளம்பக்கூடிய அந்த குதிரையின் மீது சத்தியமாக. ஓடக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதனுடைய காலடியில் இருந்து கிளம்பக்கூடிய தூசியின் மீது சத்தியமாக. எதிரிகள் புடைசூழ இருக்கக்கூடிய நிலைமையில் தன்னுடைய எஜமானனை பாதுகாப்பதற்காக தைரியமாக யுத்தம் செய்யக்கூடிய குதிரையின் மீது சத்தியமாக. நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஏன் நன்றி கெட்டவனாக வாழ்கிறான்? குதிரையுடைய வாழ்காலம் 25 அல்லது 30 வருடங்கள். இந்த 30 வருடங்களாக கொஞ்சம் தீனியும் கொஞ்சம் தண்ணீரும் தந்த தன்னுடைய எஜமானனுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யறதுக்கு துணியக்கூடிய இந்த குதிரையை விட எல்லா விதமான நியாமத்துகளையும் அனுபவிக்கக்கூடிய இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். துனியால ஆசை வச்சு கொண்டிருக்கிறான். இதற்கு அவனே ஷாஹிதாக இருக்கிறான். கியாமத்துல ஷாஹிதாக நாங்களே இருப்போம். எங்களுடைய கைகள் பேசும், கால்கள் சாட்சி சொல்லும். அஃபலா யஅலமு இதா புஅஸிர மா ஃபில் குபூர், கியாமம் ஒன்று இருக்குது. கபரில் இருந்து எழுப்பாட்டக்கூடிய ஒரு நாள் இருக்குது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய நாங்க மறைச்சு வச்சிருந்தது எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா அறிஞ்சிருக்கிறான். எல்லாத்தையும் வெளியாக்கிடுவான். இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமைதில் லகபீர், அந்த நாளையில தீர்க்கமாக அறிஞ்ச ரப்பு எனக்கும் உங்களுக்கும் தீர்ப்பு தர போறான். என்ற வாழ்க்கையை அல்லாஹுக்கு விருப்பமான வாழ்க்கையாக மாற்றி அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாழ்க்கையாக நான் மாறாத வரையில அல்லாஹு தஆலா எங்களை மாற்ற மாட்டான். அதனால எங்களுக்கு தரப்பட்ட நியமத்துகளை அனுபவிக்கிறதோட எல்லா நிலைமையிலையும் அல்லாஹுக்கு ஷுக்ர் செய்யக்கூடியவர்களாக, நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, உள்ளத்தாலையும் நாவாலையும் உடலாலையும் பொருளாலையும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக வாழ்ந்து மரணிக்கிறதுக்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். உற்றார் உறவினர்கள், சகோதர சகோதரிகள், மனைவி மக்கள், குடும்பத்தார்கள், குழந்தைகளுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எல்லா நிலைமையிலையும் உதவி செஞ்சிரியா அல்லாஹ். மேலாலும் கீழாலும் வலதாலும் இடதாலும்
முன்னாலும் பின்னாலும் பாதுகாத்துறியா அல்லாஹ். பரக்கத்துடைய வாசல்களை திறந்து தந்திரியா அல்லாஹ். வியாபாரிகளுடைய வியாபாரத்துல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். தொழிலாளர்களுடைய தொழில பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். நோயாளிகளுடைய நோய்களுக்கு நிவாரணத்தை கொடுத்திரியா அல்லாஹ். கடனாளிகளுடைய கடன்களை நிவர்த்தி செஞ்சு கொடுத்திரியா அல்லாஹ். எத்தனையோ உறவினர்கள் உற்றார்கள் யா அல்லாஹ் பெற்றார்கள் கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அவர்களுடைய கபறுகளை கண்ணு கட்டிய தூரம் விசாலமாக்கிறியா அல்லாஹ். சிறந்த எதிர்காலத்தை தந்திரியா அல்லாஹ். குழந்தைகளுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் பலஸ்தீன மக்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். எல்லா விதமான உதவிகளையும் செஞ்சிரியா அல்லாஹ். அவர்களுடைய உரிமைகளை மீட்டு கொடுத்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நீ அறிஞ்சவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களை பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்களுடைய எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்து நிம்மதியான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை மீண்டும் கொடுத்திரியா அல்லாஹ். துஆக்களை கபூல் செஞ்சிரியா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صدق الله مولانا العظيم وقال نبينا عليه الصلاة والسلام الدين النصيحة كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. بارك الله لنا ولكم في القرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله أهل الله وأصحابه جند الله أما بعد. قال الله تعالى في قرآنه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله مولانا العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام اتق الله حيثما كنت أو كما قال عليه الصلاة والسلام. فيا عباد الله أوصيكم ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا كمطريرا. اللهم ارض عن الخلفاء الراشدين المهديين أبو بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وفاطمة سيدة نساء أهل الجنة رضي الله عنها والحسن والحسين سيدا شباب أهل الجنة رضي الله عنهما وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات ويا رافع الدرجات برحمتك يا أرحم الراحمين. صلى الله تعالى وسلم على خير خلقه نبي الأمي وعلى آله وصحبه وسلم. دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعوانا الحمد لله رب العالمين.